கிட்டத்தட்ட 600 கிலோ ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. தமிழர் தாயக மக்களை பொறுத்தவரையிலே இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. போதை மது பொருட்களால் இன்றைக்கு நாங்கள் மூழ்கி போயிருக்கோம். அது இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் திட்டமிட்டு அதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம். அவ்வகையான ஒரு முடிவுக்கு வருவதை தவிர வேறு எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் வர முடியாது என்றால், இன்றைக்கு வடகிழக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 1:10 என்ற வீதத்தில் இன்றைக்கு இராணுவம் தமிழர் தாயக நிலப்பரப்பில் வந்து ஆக்கிரமித்து கொண்டு இருக்கு. ஒரு இராணுவ சிப்பாய்க்கு 10 பொதுமக்கள் என்ற வீதாசாரத்திலே அவர்களுடைய ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டே இருக்கு. வன்னி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், விசேஷமாக முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் 1:2, ஒட்டுமொத்த வன்னி பிரதேசம் வந்து 1:4. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தம் இருக்க இன்றைக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு இந்த போதை மதுவிலே முற்றுமுழுதாக வந்து மூழ்கி போயிருக்கிறதாக இருந்தால், அது இந்த இராணுவத்துடைய அனுமதி இல்லாமல் இராணுவத்துடைய ஒரு விருப்பத்தை மீறி நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்க முடியாது. ஆகவே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கின்றதை அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஐஸ் வியாபாரம் என்றது வந்து அதே ஒரு போதை, அதில் இருந்து வரக்கூடிய ஊழல், அதில் இருந்து சம்பாதிக்கக்கூடிய, சரி இராணுவம் செய்வதாக இருந்தாலும் அதில் இருந்து எத்தனை பேர் எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.